கோட்டபாய ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணம் சொல்வது என்ன? சுரேஷ் சாலேவின் கைதின் அடுத்த கட்டம் நடக்கப் போவது என்ன? ஜோசித ராஜபக்ச மீண்டும் விசாரிக்கப்படுவாரா? தொடர்ந்து பார்க்கலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அண்மையில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் சுரேஷ் சாலே அவர்களது கைது சம்பந்தப்பட்ட விடயம்தான். இந்த கைது சம்பந்தமாக போலீசார் ஒரு ஊடக சந்திப்பை வைத்திருந்த பொழுது அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னவாக இருந்தது என்றால், சாலை மீது நேரடியாகவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றதா, உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான நேரடியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறதா, அது சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் எந்த அளவில் இருக்கின்றன என்பது தொடர்பாக பேசப்படுகிறது. அதற்கு போலீஸார் சொன்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாட்சியங்கள் அடிப்படையில் தான் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். விசாரணைக்கு பிறகுதான் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், அது தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பான தெளிவுபடுத்தல்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் எந்த அளவில் இருக்குது என்று பார்த்தா, ஏற்கனவே நாங்கள் இந்த அசாத் மௌலானாவினுடைய இந்த சேனல் போயினுடைய நேர்காணல் சம்பந்தமாக பார்க்க வேண்டும். இந்த நேர்காணலில் மிக பிரதானமான அல்லது மிக முக்கியமான விடயங்கள் என்று சொல்லப்படுகின்ற உயிர்த்தனார் தாக்குதலோட சுரேஷ் சாலே அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்று மிக முக்கியமான சாட்சியங்கள் என்று சொல்லப்படுகின்ற சில விடயங்களை அவர் சொல்கின்றார். குறிப்பாக இந்த பிள்ளையானுடைய கைதின் பொழுது முன்னர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட பிறகு சிறையில் பிள்ளையான் அவர்கள் அசாத் மௌலானா அவர்களை சந்தித்த பொழுது சில முக்கியமான விடயங்களை சொல்கின்றார். நான் சிறையில் சிலரை சந்திச்சிருந்தேன். அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்காக, மதத்தின் அடிப்படையில் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான ஒரு நடவடிக்கைகளுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இப்போ ஆட்சி மாற்றம் என்கின்ற ஒன்று தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் இவர்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் அசாத் மௌலானாவை அவர்களை நேரடியாக போய் சந்திக்க சொல்கின்றார் இந்த சக்ரான் குழுவினர் எனப்படுபவர்கள். ஆகவே இந்த சக்ரான் குழுவினரோட அசாத் மௌலானா மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாராண்டா இல்லை, சுரேஷ் சாலேவையும் அவர் நேரடியாக சென்று சந்திக்குமாறு ஒரு பணிப்புரை விடுத்திருந்தார் என்று அசாத் மௌலானா அவர்களே சொல்லியிருந்தார். ஆகவே இந்த விடயத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அசாத் மௌலானாவின் கருத்தின் அடிப்படையில் இது ஒரு சாட்சியமாக அமைகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த தர்காவில் நடந்த தாக்குதல்கள், வவுனத்தீவில் நடந்த கொலையின் பின்னணி என்ன என்பது தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படுகின்ற பொழுது சுரேஷ் சாலேயினுடைய பேரும் அங்கு அடிபடுறதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே மிக பிரதானமான குற்றச்சாட்டுகள் என முன்வைக்கப்படுகின்ற பல குற்றச்சாட்டுகள் சுரேஷ் சாலே மேலே இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்த்தனார் தாக்குதலில் குண்டு தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மிக பெரிய அளவிலான ஒரு நட்சத்திர விடுதியில் தாக்குதலை நடத்துறதுக்கு முயன்றிருந்தவர், தாஜ் சமுத்ராவில் தாக்குதலை நடத்துறதுக்கு முயன்றிருந்தவர் என்ற முகமது ஜமீல் அவர்களுடைய விவகாரம் தொடர்பில் ஒரு விஷயம் வெளியில் வருது. இதே அசாத் மௌலானா அவர்கள் தான் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த முகமது ஜமீல் அவர்கள் இந்த தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அவர் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையில் இருந்தார். ஆகவே அவரை சந்தித்து, அந்த குறிப்பிட்ட நபரை சந்தித்து அவரை வேறொரு இடத்துக்கு கூட்டு செல்லுமாறு ஒரு பணிப்புரையும் வழங்கப்பட்டிருந்தது எனக்கு. இதிலையும் சாலை சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற விடயம் சொல்லப்பட்டது. பிறகு அவர் இன்னொரு இடத்துல தாக்குதல் நடத்துறதுக்கு இது காரணமாக அமைஞ்சது. ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த உயிர்த்தனார் தாக்குதலுக்கு பிள்ளையானோடு இணைந்து செயல்பட்டவர்கள் என்கின்ற அடிப்படையில் சுரேஷ் சாலேயினுடைய பெயர் மிக பிரதானமான அளவில் அடிபட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது அசாத் மௌலானாவினுடைய இந்த நேர்காணலில் தொடர்ந்து வெளியானதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரேஷ் சாலேயினுடைய கைதுக்கு பிறகு யார் கைது செய்யப்படுவார் என்கின்ற மிக பிரதானமான கேள்வி ஒன்று இருந்தது. அதில் அடிபட்ட பெயர் தான் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய பெயர். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கையில் எடுத்த முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயம் தான். ரவீந்திரநாத் படுகொலையோட பிள்ளையான் கைது செய்யப்பட்டாலும் கூட பிள்ளையானுடைய கைதுக்கின்ற பின்னணியில் உயிர்த்தனார் தாக்குதலுடைய விசாரணைகள் இடம்பெறலாம் என்று பேசப்பட்டிருந்தது. உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான சில முக்கியமான விடயங்களை
பிள்ளையான் அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் சொல்லியிருந்தார். சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார். இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அவைத்தலைவராக இருந்த பிமல் ரத்நாயக் அவர்கள் கூட இந்த விடயத்தை தெளிவுபடுத்தினதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படியான சில விஷயங்களை கையில் எடுத்திருந்தார்கள். அதற்கு பிள்ளையான் விசாரணை செய்யப்பட்டிருந்தார் என்கிற விடயம் பேசப்படுகிறது. உதயகம்மன்பில் அவரை சந்தித்து பேசின பிறகு அவர் எந்த ஒரு விடயங்களை தெரிவிக்கவில்லை என்று சொல்லியிருந்த பிறகு அதற்கு பிறகான சூழ்நிலையிலையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலிருந்து வந்த தகவல்கள் என்னென்னா பிள்ளையான் உயிர்த்தநேர தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்டத்தை நோக்கி சில முக்கிய சூத்திரதாரிகள் கைது செய்யப்படலாம் என்கின்ற விடயம் பேசப்படுகிறது. அதற்கு பிறகு பிள்ளையானோட சம்பந்தப்பட்ட இனிய பாரதி போன்ற அல்லது அவர்களுடைய சகாக்கள் போன்ற சிலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அது உயிர்த்தநேர தாக்குதலோடு அந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தினதாண்டா இல்லை. இப்போ சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். இது உயிர்த்தநேர தாக்குதலோடு நேரடியாக செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த பிள்ளையானுடைய கைதின் பிறகும் பேசப்பட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா இதில் கோட்டபாய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்றால் பாராளுமன்றத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியினர் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை முன்வைத்திருந்தார் என்று பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான். உயிர்த்தநேர தாக்குதல் என்பது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக நடத்தப்பட்ட தாக்குதல் தான். இந்த கருத்தை நேரடியாக சொல்கின்றது அடுத்தது கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய கைதுதான் என்பது. ஆகவே இந்த விடயங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பிள்ளையான் விடயத்திலேயும் பேசப்பட்டது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவார் என்று இப்பையும் பேசப்படுகின்றது. ஆகவே இதை பற்றி பேசுகின்ற பொழுது நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட இந்த ராஜபக்ச குழாமினருடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று பேசப்பட்டிருந்தது. அந்த ஒரு இறுக்கம்தான் உயிர்த்தநேர தாக்குதலுக்கு காரணமாகவே அமைந்திருந்தது. ஆகவே நல்லாட்சி காலத்தில் பேசப்பட்டது போலதான் இங்கேயும் பேசப்படுகின்றதா? இது பின்னர் இருட்டடிப்பு செய்யப்படுமா அல்லது ராஜபக்ச குழாமினர் இதை இருட்டடிப்பு செய்து விடுவார்களா என்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய சிங்கப்பூர் பயணம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை இப்போ கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே சிஐடியில் ஒரு விசாரணை சம்பந்தமாக அழைத்த பொழுது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தான் சிங்கப்பூர் பயணம் செய்ய போவதாகவும் இது ஏற்கனவே திட்டமிட்ட பயணம் என்றும் தயவு செய்து இந்த காலத்தை ஒத்திவைக்குமாறும் கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அதை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இன்னுமே நாடு திரும்பவில்லை என்ற ஒரு முக்கியமான விடயமாக பேசப்படுகின்றது. ஆகவே கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய இந்த வெளிநாட்டு பயணம் இந்த விசாரணை உயிர்த்தநேர தாக்குதல் விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்குமா என்கின்ற இன்னொரு கேள்வியும் ஒரு புறத்தில் எழுந்திருக்கின்றது. தொடர் விமர்சனங்கள் இது தொடர்பாக வந்து கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இந்த காலத்திலும் குறிப்பாக நல்லாட்சி காலத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரையிலும் இந்த ராஜபக்ச குழாமினர் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறத காணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா என்றால் அது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஜோசித ராஜபக்ச தொடர்பாகவும் ஒரு வழக்கு கொண்டு வந்திருந்தது நிதி தூய்தாக்கல் என்றால் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுதல் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 73 மில்லியன் ரூபாய் நிதி தூய்தாக்கல் இடம்பெற்றது என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதிலையும் டெய்சி பாட்டி எனப்படுவர் ஜோசித ராஜபக்சவனுடைய பாட்டியார் தான் இதில் முன்னிலையாக இருந்தார். இந்த வழக்கில் இரண்டாவது குற்றம் சாட்டப்பட்டவராக முன்னிலையாக இருந்தார். அந்த வகையில் அவர் இந்த விசாரணைகளின் போது சொன்ன விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்கல, எனக்கு இது தொடர்பாக ஒன்றுமே தெரியாது என்கின்ற விடயத்தில் தான் அடிக்கடி சொல்லியிருந்தார். ஆகவே இவர் தொடர்பான ஒரு மருத்துவ அறிக்கை வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வைத்தியர்கள்ட்ட கூட அவர் இந்த விடயங்களை தான் சொல்லியிருந்தார். வைத்தியர்கள் கேட்ட கேள்வி கூட அவர் இந்த விடயங்களை தான் சொல்லியிருந்தார். ஆகவே மனநலத்தில் ஒரு குழப்பம் ஒன்று இருக்கின்றது என்கின்ற அறிக்கை வைத்தியர்களாக டெய்சி பாட்டி சம்பந்தமாக வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த அறிக்கைக்கு பிறகு டெய்சி பாட்டி அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார். டெய்சி பாட்டி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் கூட ஜோசித ராஜபக்ச விசாரணையிலிருந்து விலகி செல்லையில் அவர் மேலே மீண்டும் விசாரணைகள் நடைபெறும், இது தொடர்பான கூட்டம் ஒன்றும் நடைபெற இருக்கின்றது என்பது தொடர்பாக எல்லாம் பேசியிருந்தார்கள். இருந்தாலும் கூட இந்த ராஜபக்ச குழாமினருடைய விசாரணை என்று வருகின்ற பொழுது கொஞ்சம் எல்லா ஆட்சியிலையும் தயக்கம் காட்டுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இந்த ஆட்சியிலையும் அதுதான் நடக்குதா என்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ அறிக்கைகள் வெளியாகின்ற பொழுது கூட அண்மை காலமாக இந்த மருத்துவ அறிக்கைகள் தொடர்பாக பல விமர்சனங்கள் எழுந்தோண்டு வரதை காணக்கூடிய மாதிரி. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அவருக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது என்கின்ற விமர்சனம் முன்பை வைக்கப்பட்டிருந்த பொழுது அந்த விடயத்துக்கு நீங்கள் கூறின அந்த விடயத்துக்கு உடனடியாக மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கணும் என்று கூறியிருந்தார்கள். அந்த மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிலையும் சில சிக்கல்கள் இருக்கிறது, அதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றமே சொல்லியிருந்தது. ஆகவே
அண்மை காலமாக இந்த மருத்துவ அறிக்கைகள் தொடர்பான விமர்சனமும் அடிக்கடி எழுந்து வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோசித ராஜபக்சவோட விசாரணை நடைபெற்றாலும் அதை எந்த அளவுக்கு போக போகின்றது என்கின்ற இன்னொரு கேள்வியும் எழுகின்றது. ஆகவே இப்படியாக நிறைய விடயங்கள் இந்த ராஜபக்ச மேல நடவடிக்கை எடுப்பார்களா மாட்டார்களா என்கின்ற ஒரு கேள்விதான் மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது.